Taste the Daily. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை பொறுத்து வாக்களிக்க உள்ளதாக CSDS வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லோக்நிதி CSDS தன்னார்வ நிறுவனம் நாடு முழுவதும் 19 மாநிலங்களில் 100 நாடாளுமன்ற தொகுதியில் கருத்து கணிப்பு நடத்தியது. அதன் விவரங்களை விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். தேர்தல் என்றாலே கருத்து கணிப்புகள் என்பது பிரதானமாக இருக்கும். பொதுவாக எந்தெந்த தொகுதிகளில் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது தொடர்பாக கள ஆய்வு செய்து மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்கின்ற விவரங்கள் வெளியிடப்படும். இந்நிலையில தான் இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு தன்னார்வ நிறுவனமாக விளங்கக்கூடிய லோக்நிதி CDTS சார்பில் எடுக்கப்பட்ட முக்கியமான அறிக்கைகள் வெளிவந்திருக்கிறது. தேர்தலில் மையம் கொள்ளும் முக்கிய அம்சங்கள், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதெல்லாம் பொறுத்து மக்கள் வாக்களிக்க போகிறாங்க, அவங்களோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன, குறிப்பாக 19 மாநிலங்களில் எடுக்கப்பட்ட இந்த கணக்கெடுப்பில் 10,019 மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க. இதனுடைய விவரங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேலை வாய்ப்பை பொறுத்து 27% வாக்களிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு 23%, வளர்ச்சி, நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சியை பொறுத்து 13% வாக்களிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. ஊழல் பொதுவாக எல்லா தேர்தலையும் பிரதானமாக இருக்கும். ஊழலை பொறுத்தும் 8% பேர் வாக்களிப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக அயோத்தியா விவகாரம், இந்த தேர்தலுக்கு முன்பு அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் திறக்கப்பட்டது. அது மக்களிடையே எதிரொலிக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவான அளவே எதிரொலித்திருக்கிறது, 8%. மற்ற காரணங்கள், பிற காரணங்கள்லாம் அரசியல் கட்சிகள் பொறுத்து, சமூக காரணங்களை பொறுத்து இருக்கிறது. தெரியாது, எலெக்ஷன் பற்றியான பெரிய விழிப்புணர்வே எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி 6% பேரும், இந்துத்துவா அந்த ஒரு கருத்தியலை மையமாக வைத்து 2% பேரும், இடஒதுக்கீடு ரிசர்வேஷனை பொறுத்து 2% பேரும் வாக்களிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய வளர்ச்சி, இதை பொறுத்தும் 2% மக்கள் வாக்களிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, இது ரெண்டும் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸா இருக்குது. இந்த வேலை வாய்ப்பின்மையை பொறுத்தவரையும் அதிகப்படியான இந்து மக்களும் சரி, இஸ்லாமிய மக்களும் சரி, வேலை வாய்ப்பிற்காக நாங்கள் திணறுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை அதிக அளவிற்கு 80% மக்கள் அளவிற்கு வேலைவாய்ப்பின்மையால் தவித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிச்சிருக்கிறது. கடைசி 5 வருடத்தில் வாழ்க்கையினுடைய நிலை எவ்வாறு இருந்திருக்கு? நல்லா இருந்திருக்கு. 48% வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே நிலைதான் நீடிக்கிறது என 14% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். மோசம் அப்படின்னு 35% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மொத்தமாக நம்ம பார்க்குறோம், நன்று அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகமாக இருக்குது, மோசம் அப்படிங்கிறது 35% அப்படிங்கிற அளவிற்கு இவர்களுடைய கணக்கெடுப்பில் நமக்கு தெரிய வந்திருக்குது. வேலை வாய்ப்பின்மை பொதுவாக 2000ஆவது ஆண்டில் வேலைவாய்ப்பின்மை இந்தியாவில் 35.2% இருந்தது. இதுவே 2022ஆம் ஆண்டு 65.7% அதிகரிச்சிருக்குது. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையும் வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொறுத்து தான் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் நம்பகத்தகுந்த ஒரு கணக்கெடுப்பு மூலமாக நமக்கு ஒரு விவரங்கள் தெரிய வந்திருக்குது. இதில் அயோத்தி, இந்துத்துவா போன்ற இந்த கருத்தியல்களை தாண்டி வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்றவற்றில் மக்கள் கவனம் செலுத்த உள்ளதாக இந்த கணக்கெடுப்பின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்குது. Taste the Daily.